அன்பான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழை எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான குடும்பம் என்ற தொடரிலே வாலிபர்களுக்கு என்று சிறப்பு செய்திகளை தொடர்ந்து நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலாவும் கொடுத்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி கொண்டு வருகிறது என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை ஒரு கயிற்றின் மேல் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கயிற்றின் மேல் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் நிறைந்த காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவிலே, நீங்கள் சிந்திக்கக்கூடிய காரியங்களிலே சரியான விதத்திலே அந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் பாருங்க, முக்கியமாக ஆதியாகமம் 34வது அதிகாரம் வசனம் 12 லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால் அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளிடத்தில் சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். இன்றைக்கு இந்த வேத வசனத்திலே பார்க்கக்கூடியது, அதாவது எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதன் தனிமையில் இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் எவ்வாறாக அவனுடைய சிந்தனைகளிலே செயல்பட்டு அவனை வாழ்க்கையின் தவறான திசைக்குள்ளாக நடத்துகிறான். அதாவது an idle mind is the devil's factory என்று பார்க்கிறோம், டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு தனி மனிதன் தனிமையாக இருக்கின்ற பொழுது அவனுடைய சிந்தனை எல்லாம் சாத்தானுடைய அந்த ஒர்க் ஷாப்பாக, ஃபேக்டரியாக, தவறான காரியங்களை தூண்டக்கூடிய காரியமாக மாறுகிறது. அதனால் இங்கே ஆதியாகமம் 34:12 லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற தீனாள் அவள் எவ்வாறாக வாழ்க்கையிலே தனிமையாக சென்று தீட்டுப்பட்டால் வாழ்க்கை எவ்வாறாக வீணாய் போனது என்பதை இங்கே பார்க்கிறோம். அவள் பாருங்க, இந்த தீனாளுக்கு 12 சகோதரர்கள், அவளுக்கு முன்பாக 13 அண்ணன் தம்பிகள் இருந்தாங்க. இந்த காரியம் நடக்கின்ற பொழுது தம்பி பென்யமின் அப்பொழுது பிறக்கவில்லை. இவள் ஒரு சாதாரண ஒரு வாலிப பெண். இந்த யாக்கோபும் லேயாளும் ஒரு இடத்துல சென்ற பொழுது அங்கே புதிய ஊருக்கு போகிறாங்க. போகிற இடத்திலே அந்த புதிய இடத்தினுடைய ஊருடைய சுற்றுச்சூழ்நிலை, ஜனங்கள் எப்படி என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த தீனாள் என்பவள் அந்த ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவள் செல்கிறாள். எப்படி செல்கிறாள்? சூழ்நிலையை அறியாதபடி தன்னந்தனியாக செல்கிறாள். பாருங்க, இந்த தீனாளுக்கு வீட்டிலே நிறைய வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, கூட இருக்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. இவர்களை அழைத்து சென்று ஊரை சுற்றி பார்க்க சென்று இருக்கலாம். ஆனாலும் இவள் தனிமையில் செல்லக்கூடியவளாக இருக்கிறாள். அதனாலே அருமையான வாலிப தங்கையே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தனிமையாக செல்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பேராபத்துகள் காத்து கொண்டு இருக்கிறது. புரியுங்களா? முக்கியமாக அது நீங்கள் தனிமையாக எதிர்ப்பாளரோடு, ஆண் பிள்ளை என்றால் பெண் பிள்ளையோடு நீங்கள் உங்களை அறியாத உறவினர்கள் இல்லாத, அதாவது அண்ணன் தம்பி இல்லாதவர்கள் செல்கின்ற பொழுது அநேக உங்களுக்கு ஆபத்துகள் காத்து இருக்கிறது. ஈவன் இன்றைக்கு இந்திய தேசத்திலே பெண்கள் கூட்டமாக சென்றால் கூட பெண்களுக்கு ஆபத்தும் அதிகமாக இருக்கிறது. நயவஞ்சகர்கள், கொடியர்கள் இந்த நாட்களில் பெண்களை சுதந்திரமாக உலாவ விடுவதில்லை. எங்கள் தேசத்தை எடுத்துக்கொண்டால் சிங்கப்பூர் தேசத்திலே இரவும் பகலும் எந்நேரமும் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியும். அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஏனென்றால் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் என்றாலும் உடனடியாக 5 நிமிடத்துக்குள்ளாக போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களை யாரும் சீண்ட முடியாது, தொட முடியாது. தொட்டுவிட்டு அவர்கள் தப்ப முடியாது. தொட்டால் அவர்களுக்கு சாதாரணமாக தொட்டால்னாக்கா மோலஸ்டட் கேஸ்ல பிறம்படி சிறைச்சாலை. புரியுங்களா? பெண்களை அவர்கள் மானமுகப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் பல ஆண்டுகள் பிறம்படியும் சிறை தண்டனை வகிக்க வேண்டும். ஒருவேளை அவன் இப்பொழுது யாராவது பெண்களை அவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்து விட்டு அவர்கள் அதை மறைத்து விடலாம். ஆனால் இன்னும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட
அரசாங்கம் அதை என்ன செய்வாங்க, அந்த குற்றத்தை அது குற்றமாக எடுத்து அவர்கள் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். அதனால் எங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் 10 வருடமோ 20 வருடமோ குற்றத்தை முடித்துவிட்டு எத்தனை வருடங்கள் ஆனாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது. சட்டம் கடுமையாக இருப்பதனாலே பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஒரு தேசமாக இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் வாலிப தம்பியை தங்கையை நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன எதிர்ப்பாளரோடு தனியாக செல்லாதீர்கள். நீங்கள் ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரைப்பட்டு போய்விட்டால் மற்றவர்களுக்கு அதை மறைத்து விடலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் அது எப்பொழுதும் உங்களுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனாலே அது ஆறாத ஒரு புண்ணாக இருக்கும். அதனாலே நீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க எதிர்ப்பாளரை நம்ப வேண்டாம், எங்கேயும் தனிமையாக செல்ல வேண்டாம். புரியுங்களா? அதனால பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒருவேளை தெரிந்த தாத்தா தானே நம்ம அவர் என்ன செய்ய போறாரு, நீங்க தனிமையில என்ன செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இல்ல பாட்டி தானே நீ தனிமையில சென்று சந்திப்போம் என்று நினைக்கக்கூடாது. இல்ல தேவ மனிதன் தானே, அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட் தானே, அவர் ஒரு அப்போஸ்தலர் தானே, அவர் ஒரு போதகர் தானே என்று சொல்லி ஏன்னா தனிமையில நீங்க சென்று இதை சந்திக்க கூடாது. அப்படி சென்று சந்தித்தவர்கள் அநேகர்கள் சீரழிந்து போயிருக்கிறார்கள். அதனால ஒருவேளை என்ன அக்காவுக்கு திருமணமாகி அக்காவுக்கு என்ன பிரசவம் இருக்கலாம், பிரசவத்துக்கு உதவிக்கு அக்கா வீட்டுக்கு செல்கிறேன் என்று சொல்லி என்ன வாலிப பிள்ளைகள் செல்லக்கூடாது, பெற்றோர்களும் அனுமதிக்க கூடாது. அப்படித்தான் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்ட அநேக எனக்கு தெரிந்த எம்பிக்களே முதல் மனைவி பிரசவத்துக்காக வந்த தங்கச்சியை 2வது மனைவியாக சேர்த்து கொண்டார்கள். இன்றைக்கும் அந்த எம்பிக்கள் இருக்கிறார்கள். புரியுங்களா? அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமையாக எங்கும் பெண்களோ வாலிபர்களோ செல்லாதீர்கள். ஹல்லேலூயா. அதனால் இங்கே பார்க்கிறோம், தீனால் தனிமையாக சென்று தீட்டுப்பட்டு போய்விட்டால் என்று பார்க்கிறோம். கூட ஏன்னா தன்னுடைய வேலைக்காரிகளோ இல்ல சகோதரன அண்ணன் தம்பியோ அழைத்து கொண்டு செல்லாததுனாலே அவ என்ன செய்கிறா பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டது போல லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாக தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்து பிரபுமாகிய சீகம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளுடைய சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே எதிர்ப்பாளரோடு பழகுகிற காரியத்திலே நீங்கள் வசனத்தின்படி விலகி ஓட வேண்டியது மிக அவசியம். புரியுங்களா? இல்லை என்னதான் நடக்க போகிறது, நான் வாட்டு அப்படி எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி ஏன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, அசையாமல் இருந்தா வாழ்க்கையில அசிங்கப்பட்டு போய் விடுவீர்கள். அதனாலே இப்படிப்பட்ட ஆபத்தான காரியங்களுக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, கவுன்சிலிங் நீங்க ஒருவேளை ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் என்ன கவுன்சிலரும் சரி கவுன்சிலிங் சரி தனியாக ஆண் கவுன்சிலர் பெண் கவுன்சிலிங்க்கு என்ன தனிமையிலே ஆலோசனை கொடுக்க கூடாது. புரியுங்களா? கவுன்சிலிங் பாருங்க, அந்த எங்களுக்கு வேதாகம கல்லூரியிலே கவுன்சிலிங் என்ற ஒரு சப்ஜெக்ட், அதுல எப்படியா கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். கவுன்சிலிங் கொடுக்கலாம், இடையில ஒரு டேபிள் எழுத்தாப்புல ஏன்னா அட்லீஸ்ட் 2 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஆண் கவுன்சிலர் பெண் கவுன்சிலிங் கொடுக்கும்போது பக்கத்தில் ஒரு பெண் இருக்க வேண்டும், மற்றவர்கள் இருக்க வேண்டும். திறந்த வெளியிலே மற்றவர்கள் பார்ப்பது போல இருக்கணும். தனி அறையில கவுன்சிலிங் கொடுத்து வாழ்க்கையில ஏன்னா அநேகர் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் ஏன்னா போராட்டம் ஏன்னா அவங்க வாழ்க்கை கவுந்து போய்விட்டது. அதனால கவுன்சிலிங் என எடுக்க போயிருந்தாலும் நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்துதான் திறந்த அநேகர் பார்க்க கண்ணாடி அறையில் இருக்கலாம், இல்ல அநேகர் பார்க்கிற மாதிரி என இருக்கும்படியாக என பலரோடு கூட நீங்க இருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? அதனால குறைந்தது கவுன்சிலிங் இன்னைக்கு உங்களுக்கு கூட துணையாக 2 பேர் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல ஆரம்பத்தில் இது பாருங்க, சிறிய காரியம் என்று நினைப்பீங்க, இதனால என்ன என்று, ஆனால் இது என்ன தவறு என்று. ஆனால் ஏன்னா பாருங்க, எடுத்துக்காட்டாக உங்க அலுவலகத்துக்கு செல்றீங்க, உங்களை ஆண் நண்பர் கார் ஓட்டி கொண்டு இருக்கலாம், ஏன்னா பஸ் பிடித்து போவதற்கு ரொம்ப நேரம் கஷ்டமா இருக்கும், கூட்டமா இருக்கும். அவரோடு கூட நீங்க அவர் கூப்பிடுகிறார் லெஃப்ட் கொடுக்குறேன்ட்டு ஆரம்பத்தில் அது நன்றாக இருக்கும். அவர் கூட கொண்டு போகின்ற போது அப்புறம் என்ன உண்டாகும், பேட் டச் உண்டாகும், அப்புறம் வாழ்க்கை பேடாக போயிடும், ரொம்ப மோசமாகி போய்விடும். அது ஆரம்பத்திலே அந்த தவறு பெரியதாக தெரியாது, பின்னால் அது என்ன உண்டாகும்னாக்க அது ஒரு பாருங்க, தவறு பெரிய தவறாக உண்டாகின்ற பொழுது மனசாட்சியை மழுங்கடித்து விட்டு தீவிரமாக பாவங்களில் இறங்கி விடுவார்கள். பாருங்க, சிறைச்சாலைக்கு ஒரு முறை சென்றவன் அடுத்த முறை சொல்லுவான், வெளியே தவறு, நான் ஏற்கனவே ஒரு தடவை சிறைச்சாலை சென்றிருக்கேன், அதனால எத்தனை பேரும் குத்தி விட்டு நான் சிறைச்சாலை செல்வேன் சொல்லிக்கொண்டே இருப்பான். அதனால் ஜெயிலுக்கு போய்கொண்டே வந்துட்டு இருப்பான். கஞ்சா அடிச்சோன்னு பாருங்க, பல முறை ஜெயிலுக்கு போய்கொண்டே வந்துட்டு இருப்பான்.
அதெல்லாம் பாருங்க, திருமணமாகி டைவர்ஸ் ஆச்சுன்னா அவர்கள் எத்தனை திருமணம் செய்வதற்கும் அவர்களுடைய அந்த மனசாட்சியை கடினப்படுத்தி எத்தனை ஆண்களையும் கலட்டு விடுவதற்கு ரெடியா இருப்பாங்க, எத்தனை ஆண்களையும் ஏன்னா அவர்கள் பிடிப்பார்கள். அதை ஆண்களும் அநேக பெண்களை டைவர்ஸ் பண்ணி திருமணம் முடிப்பதற்கு அந்த மனசாட்சி அவங்களுக்கு மழுங்கி போய்விடும். அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு விடுவார்கள். ஹல்லேலூயா. அதனாலே நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையில செல்வதை தவிர்த்து நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை நாசமாகி போய்விடும். அதனால தான் ஆதியாகமம் 39:11 சுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக சிட்டாய் பறந்த யோசேப்பு ஹல்லேலூயா தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 39:11 ஆதியாகமம் 31:9-11 இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். யார்? யோசேப்பு. 12வது வசனத்திலே அப்பொழுது அவள் போர்த்துவார்ந்த மனைவி அவருடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனம் என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். இந்த டீனேஜ் வயதிலே எதிர்ப்பாளரோடு கூட முக்கிய தனிமையிலே இருப்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். தீனால் தனிமையில இருந்து தீட்டுப்பட்டு போனால் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த டீனேஜ் வயதிலே பத்திரமாக இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை நீங்க பாலடித்து விடுவீர்கள். புரியுங்களா? அதனால்தான் யாக்கோபின் மகளாகிய தீனால் என்ன பண்ணா அவள் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையில வாழ்க்கை வீணாய் போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் அதுக்கு எடுத்து பாருங்க. இன்னொரு பெண்ணை குறித்து வாழ்க்கையில உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே தாவீதின் குமாரத்தி ஆகிய தாமார் பாருங்க. 2 சாமுவேல் 13:8 தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டிற்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரம் சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன் எல்லோரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லோரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். 14வது வசனத்திலே 2 சாமுவேல் 13:14 அவள் சொல்ல கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். பாருங்க, தாவீது ராஜாவுங்கிற ஒரு முட்டாள்தனம். தன்னுடைய அம்மோன் மகன் சரீரத்திற்கு சிக்கா படுத்திருக்கேன்னு சொல்கிறான். அது பாருங்க, எங்காவது சரீரத்தில் வியாதி இருந்தா பணியாரம் சாப்பிட்டு யாருக்காவது சுகமாகுமாங்க? இவன் சொல்றான், அம்மனோன் பணியாரம் சாப்பிட்டா எனக்கு சுகமாகும், அது தாமாறு தான், அது தாமாறு தான் எனக்கு சுட்டு கொடுக்கணுங்கிறான். இந்த தாவீது ராஜாவுக்கு அறிவு எங்க போனது பாருங்க, சிந்திக்க வேண்டும். இந்த காரியத்திலே அவர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டார். அம்னோன் என்ன பண்றான்? அம்னோனுக்கு தான் புத்தி இல்லை என்றால் அரசனாகிய தாவீதுக்கு என்ன ஆனது பாருங்க. அதனாலே பார்க்கிறோம் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 14 கூட பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் அவளை கெடுத்து போட்டான். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அவன் அவளை கெடுத்து போட்டான். அதுக்கு அடுத்து அவளை அவன் மிகவும் வெறுக்கவும் ஆரம்பித்தான். இது பாருங்க, இது காதலா இல்ல பாத்தீங்கன்னாக்கா இது எப்படிப்பட்டது பாருங்க, அன்பா சிநேகிதமா? இது காமம் என்று பார்க்கிறோம் இந்த அம்னோன் தாமாருடைய காரியத்திலே. அதனாலே இன்னைக்கு அநேகர் நினைப்பாங்க, எனக்கு இவ கிடைச்சா எனக்கு மட்டும் கிடைக்கட்டும், ஆனா ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அந்த பெண்களை அவர்கள் விரும்பவில்லை என்றாலும் பின்பாக தொடர்ந்து சென்று அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து அவர்கள் முகத்தில் ஆசிட் வீசுறாங்க, இல்லை வெட்டி கொள்றாங்க. இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை அவர் செய்கிறார்கள். இப்படித்தான் அம்னோன் அப்படி செய்தான். அதனாலே இன்றைக்கு வாலிப தம்பியை தங்கச்சே உன்ட்ட சொல்லுவான், உன் மேலதான் உயிரை வச்சிருக்கிறேன், நீ மாட்டேன்னு சொன்னா கையை வெட்டிடுவேன் காலை வெட்டின்னு சொல்லுவான். பாருங்க, அவனை கூட அவனை வெட்டிக்கிறேன்னு சொல்லுவான். இப்படி அநேகர் இந்த அம்னோனை போல உலகத்தில் அநேக அம்னோனை திரிகிறார்கள். ஆனால் இந்த அம்னோன் பாருங்க, தாமாரை கெடுத்த பின்பு அவளை மிகவும் வெறுத்தானா. வேலைக்காரரை விட்டு அவளை பிடித்து வெளியே தள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டான். அவளை நினைத்து உருவினவன் இப்பொழுது அவளை அனுபவித்து விடனே அவளை என்ன செய்தான்? பழத்தை சாப்பிட்டு விட்டு கொட்டையை தூக்கி வீசி எறிவது போல தாமாரை தூக்கி வீசி எறிந்தான் அம்னோன் என்று பார்க்கிறோம். இதுதான் வாலிப தம்பியே தங்கச்சியே டேஞ்சர் ஜோன். உன் வாழ்க்கையிலே ஆபத்தான அந்த கட்டங்கள் உன் வாழ்க்கையில நெருங்குகின்ற பொழுது உன்னை நீயே சுகாதாரித்து உன்னை நீயே பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கை அபாயகரமானதாக முடிந்து போய்விடும். ஹல்லேலூயா. இது சிறுவர்களுக்கு மற்றும் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல,
எந்த மனிதனுக்கும் சரி மனுஷுக்கும் சரி வாழ்க்கையில தனிமையை விரும்பாதீர்கள். அதான் பார்த்தா an ideal mind is devil workshop என்று சொல்கிறோம். ஏன்னா தனிமை, அதனால்தான் தனிமையில தீயினால் சென்றால் தீட்டுப்பட்டால், தனிமையில தாமார் சென்றால் வாழ்க்கை தாறுமாறாக மாறியது என்று பார்க்கிறோம். அதனால வாலிப தங்கையை தனிமையை தவிர்த்து விடுங்கள். புரியுங்களா? இன்றைக்கு பாருங்க, அநேக இடங்களிலே ஏன்னா இந்திய தேசம் சரி மேலை நாடுகளும் வாலிப பிள்ளைகள் அபார்ஷன், அது 14 வயதில் 15 வயதிலே அநேக அபார்ஷன் நடக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அதனாலே நீங்க மிக தெளிவாக இருக்கணும். நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரன் தானே, அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரி தானே, அவரோடு சேர்ந்து நான் குரூப்பா செல்றேன், பிரேயருக்கு செல்றேன், மியூசிக் குரூப்ல இசைக்கருவி வாசிக்க செல்றேன் என்று சொல்லிவிட்டு தனிமையில் செல்லாதீர்கள். அதனாலே உங்களை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அதனாலே நான் இப்படி இதுல நான் ஆவியில் இருக்கிறேன், ஆவியில நிறைந்த பிரதர் தான்ட்டு நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று தாவீதை ஆண்டவர் அழைத்தார். ஆனால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் என்ன அவனும் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான வாலிபர்களே, தம்பிகளே, தங்கதிகளே, நீ எந்த ஊராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி இந்த சாத்தானுடைய கண்ணிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் தனிமை, புரியுங்களா? தனிமை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல ஆட்டோல பின்னால் எழுதி வச்சிருப்பாங்க, சாலையை பார்த்து ஓட்டு, சேலையை பார்த்து ஓட்டாதே, மரணம் நிகழ்ந்து விடும் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இது வாழ்க்கைக்கும் மிக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. காரணம், வாழ்க்கையிலே கவனம் தவறினால் மரணம். ஹல்லேலூயா. அதனால்தான் இப்படிப்பட்ட வலைகளிலே நீங்கள் சிக்கி விடாதீர்கள். ஒருபோது என்ன செய்றீங்க, ஒருவேளை நீங்க வேலை நிமித்தமோ இன்டர்வியூ காரியங்களுக்கோ எந்த காரியக்கும் தனிமையில் செல்ல வேண்டியும் இருந்தால் அதை தவிர்த்து விட்டு நீங்கள் துணைக்கு யாராவது அழைத்து செல்லும்படியாக உங்களுடைய பெற்றோர்களையோ அழைத்து செல்லும்படியாக நீங்க சொல்ல வேண்டும். புரியுங்களா? அதனால்தான் பாருங்க, இன்னொரு வாலிபனை குறித்து சொல்கிறேன். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில தனிமையாக இருந்து அவன் வாழ்க்கையில அவன் என்ன செய்தான், சீரழிந்து போனான். அவன் வாழ்க்கை சீரழிந்து போனதுக்கு காரணம் அவன் அந்த வாலிபன் சாம்சனை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறேன். புரியுங்களா? ஜட்ஜஸ் 14 சாப்டர் 14 verse 1, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் வசனம் 1 சாம்சன் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். சிம்சோன் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், தனிமையில இருந்து விழுந்து போனான். எப்படி? he failed in the sexual aspect, he wasted life of failure. மாமிச இச்ச காரியங்களிலே அவன் விழுந்து போனான். அவனுடைய வாழ்க்கை தோல்விகர ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கர்த்தர் அவனை இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக ஒரு நியாயாதிபதியாக ஆண்டவர் அவன் தேர்ந்தெடுத்தார். அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, அவன் ஒரு அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவன், ஆவியினால் நிரப்பப்பட்டவன். அப்படிப்பட்ட அவன் வாழ்க்கையிலே தோல்வி, தனிமையாக இருந்ததுனாலே தோல்வி, பயங்கரமான தோல்வி ஏற்பட்டது. அது 10 தோல்விகளை 10 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல இருக்கிறேன். அவன் பாருங்க, முதல்ல என்ன செய்யனாக்கா நியாயாதிபதிகள் 14:1 அவன் பெலிஸ்தர் நடுவே சென்றானா. அவன் பெலிஸ்தர்கள் நடுவில் அங்கு சென்றானா. வேதம் சொல்கிறது, பெலிஸ்தர்கள் கானானியர்கள், அவர்கள் தேவனை வணங்காதவர்கள், அவர்கள் மத்தியிலே இஸ்ரவேலர்கள் செல்லக்கூடாது. ஆனால் இந்த சிம்சோனோ எங்க சென்றான்? he went where he should not love gone, எங்க போகக்கூடாதோ அந்த இடத்திற்கு இவன் சிம்சோன் சென்றான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலே இந்த பெலிஸ்தர்கள் எப்படிப்பட்டவங்க? Philistines did not love God. Israelites were forbidden to go to the land of the Philistines. பாருங்க, அவர்கள் கர்த்தரை வணங்காதவர்கள், அவர்கள் இடத்திற்கு இவன் தனிமையிலே சென்றான். பாருங்க, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு ஆலோசனை, பெற்றோருடைய ஆலோசனையை கேட்கல. ஏன்னா இவன் தனிமையில செல்லக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவது அவன் பாருங்க, செல்லக்கூடாத இடத்துக்கு சென்றான். இரண்டாவது மற்றவர்களை உட்படுத்தினான். அந்த பெலிஸ்தர் இடத்துக்கு சென்று இவன் என்ன செய்தான், அங்க ஒரு பெண்ணை பார்த்து அது பெற்றோர்கள் எடுத்து சொல்லி அவர்களின் பெற்றோர்களை அங்க கூட்டு கொண்டு செல்றான். என் ஆசை விருப்பம் இதான் இவள் மேல என்று சொல்லி பெற்றோர்களை அங்க கூட்டுக்கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் பெலிஸ்தர்கள் விருத்த சேதனமற்றவர்கள், கர்த்தருக்கு காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அதனாலே இரண்டாவது தான் போகக்கூடாத இடத்துக்கு சென்றது மட்டுமல்ல, தான் பெற்றோரும் அங்கே அழைத்துக் கொண்டு சென்றான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக he partake of the forbidden.
வேதத்தில் தேவன் ஒதுக்கப்பட்ட அந்த காரியத்தை இவன் பங்கு பெற்றான் என்று நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8-9 பார்க்கின்ற பொழுது 8-9 பார்க்கிறோம். 14:7 அப்பொழுது அந்த பெண் சிம்சோனுடைய கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். ஏன்னா இவன் பாருங்க, ஏன்னா அந்த அவளை பார்த்தோன்னு இவனுக்கு பிரியமாக இருந்து கண்ணுக்கு பிரியமானது அவன் பெலிஸ்தரை விருத்த சேதனம் அற்றவர்கள் என்று பார்க்கிறோம். இந்த சிம்சோன் என்ன பண்ணுகிறான், ஏன்னா அவளை பார்க்க சென்ற போது ஒரு சிங்கம் எதிர்பட்டது. அந்த சிங்கம் எதிர்பட்ட பொழுது அந்த சிங்கத்தை அடித்து தன் கையெல்லாம் அடித்து கொண்டு போட்டுவிட்டு திரும்பி வருகின்ற போது அந்த சிங்கத்தின் எலும்புக்கூடாக ஸ்கெலிட்டன் இருக்குது, அதுக்குள்ள தேன் இருக்குது. அந்த தேனை எடுத்து அவன் சாப்பிடுகிறான். ஏன்னா லேவியராகமம் 11:27 4 கால் மிருகங்கம் மற்ற இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் தீட்டுப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அதனாலே அந்த மிருகத்துக்குள்ளாக சிங்கத்துக்குள்ளாக செத்துப்போன அந்த ஸ்கெலிட்டனுக்குள்ளாக அது ஈ மொய்த்து அநேக விதமான காரியங்கள் இருக்கும், அதில் இருக்கிறத எடுத்து அவன் சாப்பிட்டான் என்று பார்க்கிறோம். அதில் பங்கு பெற்றான். ஏன்னா பாருங்க, சிம்சோன் ஒரு நசரேய விரதம் பூண்டவன். நசரேய விரதம் பூண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கே 4வது தவறு சொல்கிறான். He followed the pattern of the world and did customary things. அவன் என்ன செய்கிறான், அவன் விருந்து செய்தான். அந்த பெண்ணை பார்த்து விருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கான். இந்த உலகத்தான் செய்வது போல விருந்து சென்றான். பெலிஸ்தர் பெண்ணை பார்த்து விருந்து ஆட்ட அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். 5வது he became a party boy. நியாயாதிபதிகள் 14:11-12 பார்க்கின்ற பொழுது 30 தோழர்களை கூப்பிட்டு அங்கு பாட்டி நசரேய விரதம் போன்றவன் திராட்சை ரசமோ மதுபானமோ எந்த பிரிவரேஜையும் சாப்பிடக்கூடாது. இவன் பாட்டியில் பங்கு பெற்று அதில் மூழ்கக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் 13:13 தேவனை அவன் தேவனுக்கு நசரனாக இருந்தான் என்று அவங்க அங்கே அப்பா அவனை அங்கே வேறு பிரித்திருந்தாங்க. ஆனால் அவன் பாருங்க, அதனால தான் தான் இப்படி மதுபானம் நண்பர்களோடு பாட்டி பாய் இருந்ததுனாலே நியாயாதிபதிகள் 14:20 அவன் மனைவியை அவனுடைய தோழருக்கு கொடுக்கப்பட்டான். பாருங்க, பாட்டியெல்லாம் செஞ்சு அவனோட சொன்ன அந்த மனைவியே பெலிஸ்த மனைவியே தோழருக்கு தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்து விட்டான் என்று பார்க்கிறோம். 6வதாக இவன் தனிமையிலே சென்றதினாலே தவறு என்ன செய்தான், நியாயாதிபதிகள் 16:1-2 he began to play the field for the second time. Samson went back to the காசாவுக்கு சென்று அங்கே என்ன செய்கிறான், ஒரு வேசியினிடத்தில் அவன் போகக்கூடியவனாக இருக்கிறான். ஏற்கனவே பெலிஸ்தரிடத்தில் சென்றான், அதை விட்டு இப்போ ஒரு வேசியினிடத்தில் செல்லக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 7வதா பாருங்க, அவன் அடுத்தாக he met his match. இன்னொரு பெலிஸ்திய பெண்ணை அவன் தெலிலாள் என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டான். முதல்ல என்னது, அங்கே ஒரு பெலிஸ்திய பெண்ணை போனால் அதோட இருந்து பெண்ணாக்கி திருமணம் முடித்து அதை கழட்டி விட்டுட்டான். அடுத்ததாக வேசிய இடத்தில் சென்றான். பாருங்க, மாமிச இச்சைகளை அடக்கக்கூடாதவனாக கர்த்தருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நசரேய விரதம் பூண்டவன், தீட்டு உள்ளதெல்லாம் தொடக்கூடாது. ஆனால் இவனுடைய வாழ்க்கை அனுதினமும் மாமிசத்தில் விற்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. தொழிலாளத்தில் சென்றான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அப்படிதான் 8வது பார்க்கின்ற பொழுது he lost his sources of power. அவன் தொழிலாளர் அவரிடத்தை மீண்டும் கேட்டதுனாலே அவனுடைய வல்லமையை பலனை அவன் பெலிஸ்தர்களை 1000 பேர்களை கொண்டு போட்டான். வல்லமையுடைய பராக்கிரமசாலியாக இருந்தான். அவனுடைய பலனை அவனுடைய சரீரத்தில் வல்லமையை இழந்து போனான் என்று பார்க்கிறோம். தனிமையிலே அவன் தொழிலாளத்தில் சென்றதினாலே அவருடைய வாழ்க்கையில வலையில விழுந்ததினாலே. 9வதாக he was bound. அதாவது நியாயாதிபதிகள் 16:11-16:21 பெலிஸ்தர்கள் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்களை விளங்கிட்டு சிறைச்சாலையில் மாவரைக்க வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். தனிமையில் சென்றதினாலே இப்படிப்பட்ட காரியங்களில் அவன் ஈடுபட்டான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 10வதாக he died in disgrace. அவனுடைய அந்த வாழ்க்கை, அவனுடைய மரணம் இப்படிப்பட்ட இதாக இருந்தது. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் வசனம் 31 என்ன பண்ணுப்பா, வீட்டில் தங்கியுள்ள 2 தூண்களில் பலமாய் சாய்க்க அவரும் மற்றவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அப்போ அவன் பாருங்க, அவனுடைய மரணம் ஒரு பயங்கரமான ஒரு மரணமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அப்போ பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு
ஏன்னா இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியாக இருந்தவன் யாரு? சிம்சோன். அவன் தனிமையிலே பெற்றோர்களை விட்டு பிரிந்தான், நண்பர்களை விட்டு பிரிந்தான். அவன் மறிக்கின்ற போது கூட அவனுடைய சகோதரர்களும் சொந்தக்காரங்க அவன் எடுத்து அடக்கம் பண்ணாங்களாம். சொந்த சகோதரர்களை விட்டு பிரிந்து தனிப்பட்ட யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் தனி மனிதனாக ஐடியல் மேன் மைண்ட் இஸ் டெவில் ஒர்க் ஷாப். ஏன்னா அதுக்கு முழு உதாரணம் யாருனாக்கா சிம்சோன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது. சிம்சோனை ஆண்டவர் எப்படியாக நசரேய விரதம் பூண்டவனாக தேர்ந்தெடுத்தார். வேதத்திலே நசரேய விரதம் பூண்டவர்கள் 4 பேர்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டிலே சிம்சோனை பார்க்கிறோம், இரண்டாவதாக சாமுவேலை பார்க்கிறோம், மூன்றாவதாக பார்க்கிறோம் ஜான் த பேப்டிஸ்ட், நான்காவதாக நம்ம அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலே இந்த நசரேய விரதம் வேதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நசரேய விரதம் பூண்டவர்கள் 3 காரியங்களை செய்யக்கூடாது. ஒன்று, அவர்கள் என்ன செய்யனாக்கா they were not allowed to eat or drink anything made from grapes. அதாவது திராட்சை ரசத்தினால் செய்யப்பட்ட எந்த ஒரு மதுவையோ அவர் சாப்பிடக்கூடாது, பியூவரேஜை சாப்பிடக்கூடாது, எஸ்பெஷலி ஒயினை சாப்பிடக்கூடாது. ஏன்னா பட் ஆல்சோ வினிகர் அண்டு ரெசின்ஸ் பியூவரேஜ் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் சாப்பிடக்கூடாது நசரேய விரதம் பூண்டவர்கள். ஆனால் இங்கே சிம்சோன் பார்ட்டி பாயாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்க, இந்த நசரேய விரதம் பூண்டவர்கள் they were not allowed to cut their hair. அவருடைய முடியை அவர்கள் சவரம் செய்யக்கூடாது நசரேய விரதம் பூண்டவர்கள். புரியுங்களா? மூன்றாவதாக they were not allowed to any contact with dead body even a parent or sibling who died. அவர்கள் மரித்த எந்த ஒரு மனிதனோட சடலத்தோடு கூட மிருகத்தோடு கூட தொடக்கூடாது. ஆனால் சிம்சோன் மரித்த சிங்கத்தினுடைய சரீரத்தில் இருந்த தேனை எடுத்து சாப்பிட்டான் என்று பார்க்கிறோம். இப்படி நசரேய விரதம் பூண்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். ஆனால் சிம்சோன் விலகி இருக்கவில்லை. புரியுங்களா? அதனாலே பார்க்கின்ற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டிலே சாம்சன் நமக்கு ஒரு நசரேய விரதம் பூண்டவன் சாமுவேல் 1 அதிகாரம் 1:17 பார்த்தோம் என்றால் அதில் சாமுவேல் நசரேய விரதத்துக்கென்று தாயார் என்ன செய்தால் அவனை பிரித்து எடுத்தாள். ஹன்னாள். இங்கே சிம்சோனுடைய தாயார் குழந்தை இல்லாமல் இருந்தது, அவளும் பிரித்து எடுத்தாள் மகனே. இங்கே சாமுவேலுடைய தாயார் ஹன்னாளுக்கும் குழந்தை இல்லை, சாமுவேலை நசரேய விரதமாக பிரித்து எடுத்தாள் என்று பார்க்கிறோம். ஜான் த பேப்டிஸ்ட் லூக்கா 1 அதிகாரம் 15 என்ன பார்த்தீங்கன்னாக்கா யோவான் ஸ்நானகன் நசரேய விரதம் பூண்டவன் என்று பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து மத்தேயு 2 அதிகாரம் 23 நசரேயன் என்னப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? பாருங்க, இங்கே பார்க்கிறோம் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த சிம்சோன் அவன் பாருங்க, அதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு ஆவியினால் நிரப்பப்பட்டார். புரியுங்களா? இந்த சிம்சோன் ஆவியினால் நிரப்பப்பட்டவன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 6 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கியதினாலே அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். இவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான். ஆனால் பார்க்கிறோம் அவன் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான். ஆனால் இவன் வாழ்க்கையை தவறு செய்யப்பட்டு இவன் பெலிஸ்தர்களை பிடித்து இவனை அந்த மண்டபத்தில் வைத்து 2 தூணிலே கையை கட்டி வைக்கிறாங்க. மண்டபத்தில் நடுவில் இருக்கக்கூடிய 2 தூண்களிலே 2 கைகளையும் அதில் சங்கிலால் கட்டப்பட்டு இருக்கிறது. புரியுங்களா? அதே போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரும் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். அவர் கரங்களை நீட்டிக்கொண்டு இருந்தார். இங்கே ஆவிலே அபிஷேகத்தில் நிறைந்த இந்த சிம்சோன் என்ன செய்யப்பட்டான்? மறிக்கின்ற பொழுது அவன் உயிரோடு இருக்கிற மறித்ததை காட்டிலும் அவன் சாகின்ற பொழுது அந்த அறையினுடைய அந்த மண்டபத்துடைய தூணை அசைத்த பொழுது அதனுடைய ரூஃப் எல்லாம் விழுந்து இவனும் அந்த பெலிஸ்தர் எல்லாரும் மரித்து போனார்கள். அவன் உயிரோடு இருந்ததை காட்டிலும் மறிக்கின்ற பொழுது அநேகர் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 27 அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்கின்ற பொழுது மத்தேயு 27:52-53 பார்க்கின்ற பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற போது அநேகர் கல்லிலிருந்து உயிரோடு எழுதப்பட்டாங்க. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அவர் கர்த்தரை தேடியவராய் தனிமையில் இருக்கின்ற பொழுதுதான் தேவனை தேடியவராய் இருந்தார். இந்த சிம்சோனும் தனிமையில் இருக்கின்ற பொழுது அவன் கர்த்தரை தேடாதபடி மாமிச இச்சைகளுக்கு அவன் சென்றதினாலே
அவன் வாழ்க்கை பொழுது மறிக்கின்ற பொழுது அநேகர் மறித்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனை தேடினார். தனிமையிலே 6 முறை தேவனை தேடினார். ஜெபம் பண்ணி செய்கின்ற பொழுது, சீசர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, ஒவ்வொரு காரியத்திலும் 6 முறை தனிமையிலே நின்று 40 நாள் வனாந்திரத்திலே போய் இருந்தார். இப்படியாக இயேசு கிறிஸ்து தனிமையிலே இருந்த பொழுது அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து தனிமையை பிதாவோடு கூட செலவழித்தார், செலவழித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் சிம்சோன் தன் தனி வாழ்க்கையை மாமிசத்துள்ள காரியங்களுக்கு செலவழித்தான். அதனால வாழ்க்கை அவன் சீரழிந்து போனான். அவன் வாழ்க்கை பின்கால முடிவு மோசமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் வாலிபர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுதான். அவனுடைய வாழ்க்கையோ வெற்றிகரமான வாழ்க்கையாக, உலக மாமிசை பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது. அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இயேசுவை முன்னுதாரணமாக வைத்து அவரை நீங்கள் உங்கள் தனிமையில இயேசுவையே நாட வேண்டும், இயேசுவுக்கே அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக, ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். தொடர்ந்து வார்த்தைகளை, வாலிபருக்குள்ள வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒளி விளக்காக, கலங்கரை விளக்காக, உலகத்திற்கு உப்பாக வெளிச்சமாக மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.